சி நானும் வேணான்னு பார்த்தா எப்படி ஒரு ஃப்ராடு குடும்பமா இருக்கீங்க. இந்த அக்காவும் ஒரு ஃப்ராடு, இந்த அக்காவோட அம்மா அப்பாவும் ஒரு ஃப்ராடு, இந்த குடும்பமே ஒரு ஃப்ராடு. இந்தாங்க மேடம் ஆதாரம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இப்போ மீனாவும் பழனிவேலும் கொடுக்கக்கூடிய ஒரு ஆதாரம் எந்த அளவுக்கு வந்து ஒரு பெரிய திருப்பத்தை கொண்டு வரப்போகுது இந்த கதையில அப்படிங்கிறதுக்கான ப்ரெடிக்ஷன் தான் அது. ஸோ இப்போ வந்து சக்திவேல் தான் முதல்ல என்ன பண்றாரு அப்படின்னா, இப்போ உடனடியாக பாக்கியத்தை போய் பார்க்க போறாரு. டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துருச்சாமே கேள்விப்பட்டேன். அப்புறம் பார்த்தீங்களா உங்க பொண்ணை வந்து இத்தனை நாள் வாழ்ந்த வாழ்க்கைக்கு அர்த்தமே இல்லைங்கிற மாதிரி மொத்தத்தையும் காலி பண்ணி விட்டானுங்க. இவனுங்க ஒரு குடும்பம்னு இவனுங்களுக்கு போய் கொடுத்துருக்கீங்க. இப்பயும் ஒன்றும் கெட்டு போகல. நான் ஒரே ஒரு ஐடியா கொடுக்குறேன். நான் கொடுக்குற ஐடியா நான் சொல்ற இடத்துல கரெக்டாக போய் செஞ்சா போதும். மொத்தமாக அந்த குடும்பம் கம்பி எண்ணும். அப்புறமா அதுங்களே வந்து உங்க காலில் விழுந்து கெஞ்சும் கதறும். இப்போ உங்க பொண்ணை அனுப்பிவிடுங்க, நாங்களே வச்சு வாழ்றோம்னு சொல்லுவோம். இல்லை அப்படின்னா உள்ளார போய் அனுபவிப்பானுங்க, அதை நீ பார்த்து சந்தோஷப்படலாம் அப்படின்னு வந்து பேச. இப்போ உடனே பாக்கியா அதை கேட்டுக்கிறாங்க. என் மக அழறதை என்னால் பார்க்க முடியல. என்ன பெரிய பொய் சொல்லிட்டேன், என்ன படிச்சா பண்ண படிக்காட்டு என்ன, இப்போ என்ன இப்போ வயசு ஜாஸ்தியா இருந்தா வச்சு வாழ முடியாதா, இத்தனை நாள் தெரியாம வாழ்ந்துட்டு தானே அந்த இவன் அவனே ஒரு சும்மா ஒரு தத்தி, எதையுமே அவங்க அப்பா அம்மாவை எதிர்த்து பேச தெரியாது, அவன்லாம் ஒரு ஆளுன்ட்டு வக்கீல் நோட்டீஸ் அனுப்புறானா, விடக்கூடாதுங்க, நீங்க என்ன சொன்னாலும் சரி நான் கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன் அப்படின்னு பாக்கியம் சொன்னதுக்கு அப்புறம் தான் சக்திவேல் யாருக்கோ போலீஸ் ஸ்டேஷன்ல கால் பண்றாரு. கால் பண்ணிட்டு இப்ப 2 பேர் வருவாங்க. வந்து அவங்க பேசும்பொழுது கரெக்டாக வந்து நீங்கள் அதை அந்த இன்ஸ்பெக்டர் மேடத்துக்கிட்ட சொல்லி அதை வந்து இவங்களுக்கு சாதகமாக அந்த கேஸை எஃப்ஐஆர்லையும் ஃபைல் பண்ணணும், அந்த எதிராளுங்களுக்கு வந்து எந்த ஒரு கேப்பே விடாமல் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதுக்கப்புறம் தான் வந்து ஆனால் இவருக்கே தெரியாமல் ஒரு ஆப் எங்கேருந்து விழப்போகுது அப்படின்னா, இவங்க இந்த 2 பொய் மட்டும் சொல்லலை, இன்னும் சொல்லப்பட பொய்கள் சொல்லியிருக்காங்கிறது வேற இடத்துல தான் டமால் அப்படின்னு வெடிக்க போகுது. ஸோ அதுக்கு முன்னாடி தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து தங்கமயில் வீட்டில் குமரி குமரி அழுதுகிட்டே இருக்காங்க. என்ன பண்ணுறதுன்னு எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு அழுதுகிட்டு இருக்க. பாக்கியமும் தானிக்கமும் நாங்கள் ஒன்று அவங்க சேர்த்து வைக்கணும், இல்லைன்னா அந்த குடும்பத்தை சும்மா விட மாட்டாங்க போது நீங்கள் பேசாமல் இருங்க வாங்குறாங்க இவங்க. ஆனாலும் வந்து அதெல்லாம் பேசாமலாம் இருக்க முடியாதுரி, உன்னை இங்கே வந்து விட்டுட்டு அவனுங்க பேசாமல் சந்தோஷமா இருப்பானுங்க, சந்தோஷமா இருக்க விட்டுருவானா அப்படின்னு வந்து பேச. சக்திவேலும் வந்து இந்த பாருமா உன் நல்லதுக்கு உங்கள் அம்மா அப்பா சொல்கிறதெல்லாம் பொறுமையாக கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்புகிறாங்க. உடனே மாணிக்கமும் பாக்கியமும் நேராக கிளம்பி போய் அந்த இன்ஸ்பெக்டரை போய் பார்த்து அந்த இன்ஸ்பெக்டர் கிட்டக்க என் வரதட்சணை குடும்பம் கேட்டு பண்ணி என் பிள்ளைய அடிச்சு துரத்திட்டாங்க, என்னென்னவோ வேணும்னு கேட்டாங்க, 80 பவுன் போட்டோம் அப்படின்னு எஃப்ஐஆரில் இப்போ எழுதிடுறாங்க. 80 பவுன் போட்டோம், அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் நாங்கள் செஞ்சதையுமே வந்து மீறி என் பிள்ளைய வந்து இப்போ இன்னும் வேணும்னு பேராசை பிடிச்ச மிருகங்க என் பிள்ளைய வாழ விடாமல் வேற ஒரு பொண்ணு இப்போ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டு வேற ஒரு பொண்ணை வந்து கட்டிக்க வைக்கலான்னு பார்க்குறாங்க அப்படின்லாம் வந்து சொல்லி முடிச்சதுக்கப்புறமா தான் நேராக இங்கே வீட்டுக்கே வந்து கோமதியும் தரன்னு எடுத்துகிட்டு போகிறாங்க. கோமதி, ராஜி, அரசி இந்த பக்கம். அந்த பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து இப்போ கதிர், இப்போ சரவணன், அதுக்கப்புறம் வந்து இவர் பாண்டியன் வரைக்கும் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. கடையில் இங்கேயும் மட்டும் அரெஸ்ட் பண்ண மீனாவை இந்த அக்கௌண்ட்டில் சேர்க்கல. குழலியை வேற அரெஸ்ட் பண்ணலான்னு ஒரு ஆள் அனுப்ப. மீனாவுக்கு வந்து உண்மை தெரியுங்கிறதுனாலயோ என்னவோ வந்து அவங்க பேரை சேர்க்காம இருக்காங்க. ஆனால் இப்போ மீனாவுக்கு இப்போ வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வீட்டுக்கு கிளம்பி வராங்க. நேராக வந்து ஆஃபீஸ்லேருந்து நீங்கள் நேராக வீட்டுக்கு போயிடலாம், இங்கே நம்ம குவார்ட்டர்ஸ்க்கு போவேனான்னு கிளம்பி வந்தால் இங்கே வாசலில் எல்லாம் நிற்கிறத பார்த்து, வீடு பூட்டி இருக்கிறத பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்டால் அந்த பக்கம் பாட்டி காந்திமதி தேம்பி அழறாங்க. என் பிள்ளைய போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க, ஜீப்பில் ஏற்றிட்டு போயிட்டாங்க, எல்லாம் அந்த ஃப்ராடு குடும்பம் பண்ண வேலை, அவங்க வந்து வரதட்சணை குடும்பம்னு கேஸ் போட்டாங்க, எனக்கு இப்போ என்ன பண்ணுறதுனே ஒன்றும் புரியல, இவனுங்கள்ட்ட போய் கேட்டாலும் அது அவ பிரச்சனை, அவ ஓடி போகும்போது அங்களை பற்றி யோசிச்சாலான்னு பேசுகிறானுங்க, அவ கூட பிறந்த ரத்தமே கூட துடிக்கலை, என்ன பண்ணுறதுனே எனக்கு புரியலன்னு தலையிலையும் இதுலேயும் அடிச்சுட்டு அவங்க புலம்பும்போது தான் டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா மீனா இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இதுக்கு என்ன பண்ணும் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வந்து பழனிவேல் சித்தப்பா எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்க, பழனிவேல் சித்தப்பா கடையில் இருக்காருங்கிறாங்க. இதுக்கடையில் ஸ்டேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து வேணுனே அவமானப்படுத்துகிற மாதிரி நிறைய விஷயத்த சக்திவேல் சொல்லி பண்ணுறாங்க. பாண்டியனை போய் அந்த பெஞ்சில் அந்த குற்றவாளிகளோட உட்கார சொல்கிறாங்க. அவங்க பிடிச்சி போயா உட்காரியா அப்படின்னு பேசுகிறத பார்த்து உடனே மரியாதையாக பேசுங்க அப்படின்னு இந்த பக்கம் கதிர் கத்தும் பொழுது வந்து என்ன உன் பொண்டாட்டிக்கு போலீஸ் ஆகணும்னு ஆசை தானே, எஃப்ஐஆரில் என்ன வந்து அவங்க பேரை சேர்த்தா மொத்தமாக அவளும் வந்து போலீஸே ஜென்மத்துக்கு ஆக முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்படி என்ன பண்ணுறதுன்னு யாருக்குமே புரியாத சமயத்தை தான் நேராக வந்து பழனிவேலோட கடைக்கு இப்போ மீனா போகிறாங்க. மீனா வந்ததை பார்த்து என்ன மீனா இந்த பக்கம் அப்படின்னு சுகன்யா வேணே நக்கலா பேச, சித்தப்பா நான் உங்கள்கிட்ட பேசணும் சித்தப்பா அப்படின்னா, என்ன பேசு அப்படிங்கும் பொழுதே வந்து இல்லை உண்மையிலே என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உண்மையை சொல்லுங்க அப்படின்னு வந்து இப்போ இவர் பழனிவேல் கிட்ட இவங்க மீனா வந்து எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. நான் சில விஷயங்களை மறைச்சு வச்சிருந்தேன், நம்ம குடும்பத்தையே மொத்தமாக அரெஸ்ட் பண்ணி உள்ளார கூட்டு போயிட்டாங்கன்னா, என்ன சொல்ற மீனா அப்படின்னா, ஆமாம் எல்லாத்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அந்த தங்கமயிலோட அக்கா வந்து குடும்பம் வந்து ஒரு சாதாரண குடும்பம் நினச்சா அவங்க பெரிய ஃப்ராடு குடும்பமாக இருக்காங்க. இப்போ கடைசியில் டிவோர்ஸ் நோட்டீஸ் மாமா அனுப்புனாருங்கிற ஒரே காரணத்துக்காக அவர் மேலே ஒரு பெரிய பழியை தூக்கி போட்டு வரதட்சணை குடும்பமே வரதட்சணை கேட்டு அவங்களை டார்ச்சர் பண்ணிச்சுங்கிறாங்க. இதை
இந்த தங்கமயில் அக்காவும் கேட்டுட்டு பேசாமல் இருந்திருக்காங்க. இப்போ கேஸ் போட்டு உள்ளார தள்ளி இந்த டிவோர்ஸ் நோட்டீஸை கெடுத்து விடுறதுக்காகவும் இல்லை உங்களை பழி வாங்கணும்னு இப்படி விஷயத்த பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்ல என்ன நிமிந்து பார்க்குறாரு பழனிவேல். நீ என் கூட ஒரே ஒரு இடத்துக்கு வாங்க சித்தப்பா, ப்ளீஸ் சித்தப்பா அப்படின்னு. இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத வேலை, அவங்க என்னமா பண்ணிட்டு போகிறாங்க மீனா, அது எங்கள் குடும்பத்து பிரச்சனை இல்லை அப்படிங்கிறாங்க சுகன்யா. சுகன்யா பேசாமரு அப்படின்னு கத்திட்டு பழனிவேல் நேராக கிளம்பி வந்து மீனா கூட கிளம்ப 2 பேரும் போகிறத அப்படியே கோவமாக பார்த்து சுகன்யா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து சக்திவேலுக்கு கால் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன விஷயம்னு தெரியல. என்ன வேணாலும் பண்ணட்டும், யார் வேணாலும் வரட்டும், இவனே வந்தாலுமே ஒன்றும் பண்ண முடியாது, கேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, கேஸை வந்து எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு வந்து சக்திவேல் நக்கலாக சிரிச்சு அந்த பரதேசி பாண்டியன் குடும்பம் மொத்தமாக கழி தின்னு அவமானம் தாங்காமல் வீட்டை விட்டு ஓடி போகணும், அதுதான் என் ஆசை. இந்த ஊரை விட்டே ஓடி போகிறானுங்க, எதிர்த்த வீட்டில் உட்காந்துருக்கானுங்க, எதிர்த்த வீட்டில் அப்படின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்க. இப்போ பழனிவேலும் மீனாவும் நேராக கிளம்பி எங்கே போனாங்கிறத காமிக்கல. ஆனால் கட் பண்ணால் நேராக வந்து பார்த்தா போலீஸ் ஸ்டேஷன் வாசலில் 2 பேரும் உள்ளே நுழையிறாங்க. உள்ளே நுழைஞ்சு வந்து உள்ளார போனால் உள்ளார வந்து தேம்பி அழுதுட்டு இருக்காங்க கோமதியை போயிட்டு, ஏமா அந்த பக்கம் போய் உட்காருமா, எஃப்ஐஆர் போட்டிருக்காங்க, முதல்ல உள்ள தரணும் ஒன்றெல்லாம், இன்னும் கரெக்டாக வெள்ளிக்கிழமை தான் போட்டிருக்கோம், சனி ஞாயிறுலாம் வந்து நீங்கள் இதுக்கெல்லாம் போக முடியாது, கோர்ட்டுக்கு போய் பெயிலுக்கெல்லாம் வாங்க முடியாது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்க. ஒரு லாயரை கூப்பிட்டு வரணும் அப்படின்னு செந்தில் வந்து பேசிகிட்டு இருக்கும்போது மீனா அவங்கெல்லாம் கிராஸ் பண்ணி உள்ளார போயிட்டு, மேடம் இது ஒரு அபாண்டமான பொய், இந்த குற்றச்சாட்டே போய் அப்படிங்க உடனே நீ என்னம்மா நேராக உள்ளார வர, யாருமா நீ அப்படின்னா, நான் வந்து ஒரு கவர்மெண்ட் சர்வெண்ட்டாக இருக்கேன், எங்கள் அப்பா தான் வந்து தாசில்தார் இவர் அப்படின்லாம் வந்து பேச. அவர் பொண்ணாமா நீ, யாராக இருந்தால் என்னம்மா, இவங்க இவ்வளோ பெரிய வரதட்சணை கொடுமை பண்ணியிருக்காங்க, நீங்களாம் பார்த்துட்டு தானே இருந்திருக்கீங்க, உங்கள் கோ சிஸ்டர் மாதிரி தானே அப்படின்னு வந்து பேச. யாரையும் கொடுமை பண்ணல மேடம், இந்த குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம் அப்படின்னா இதை தான் எல்லாரும் சொல்கிறீங்க, ஆதாரமாக என்ன வச்சுருக்கீங்க? அவங்க சொல்கிறாங்க தெளிவாக, என் பொண்ணை போட்டு டார்ச்சர் பண்ணி வெளில துரத்தி விட்டாங்க, அந்த வாசலில் நிற்கிறவங்களுக்கெல்லாம் போய் கேளுங்க அப்படிங்கிறாங்க. ஆனால் நீங்கள் உங்கள் சைடில் வந்து ஆதாரம், இவங்க ஃப்ராடுங்கிறதுக்கு என்ன இருக்குது, ஏதோ படித்தாங்க இடிச்சாங்க அப்படின்னு ஏதோ பொய் சொன்னாங்கிறீங்களே, என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கும் பொழுது, இதோ ஆதாரம் இருக்குது மேடம் அப்படின்ட்டு வந்து பேங்க்லேருந்து எடுத்த நகையை அப்படியே எடுத்து வீசி எறிஞ்சிட்டு, இதெல்லாம் தான் அந்த அக்கா போட்ட நகை, யாரும் இவங்கள்ட்ட கேட்க கூட இல்லை, நாங்களும் பொண்ணு பார்க்க போயிருந்த போது 80 பவுன் நகை நாங்கள் போடுறோம் அப்படின்ட்டு 8 பவுன் நகை தவிர மிச்சம் எல்லாமே கவரிங்காக தான் போட்டாங்க, பாருங்கள் இந்த நகை லட்சணத்தை பாருங்கள். இதை யாரும் திருப்பி அதை பற்றி அந்த வீட்டுக்கு கூட தெரியாது, நானும் ராஜியும் தான் அதை மறைச்சு வச்சிருந்தோம், நாங்கள் இதை வந்து யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், ராஜி வேற யாரும் இல்லை, முத்துவேல் இருக்கார்ல அவருடைய பொண்ணு தான் அது, நாங்களும் இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், சரி அவங்க வாழ்க்கை பாவம் நினச்சிக்கிட்டு இருந்தோம், இதில் மட்டும் இல்லை எல்லா விஷயத்தையும் அவங்க பொய் சொல்லியிருக்காங்க, பொய் சொல்லி ஏமாத்தினது, இந்த சர்வர் வேலை இங்கே பார்த்தது, அந்த இதில் போயிட்டு அந்த ஸ்கூலில் போயிட்டு அந்த கரஸ்பாண்டன்ட் கிட்ட போய் அந்த அவங்கள்ட்ட வந்து ஒரு இது வாங்கிட்டு வந்திருக்காங்க, எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் வேணும்னு வாங்கிட்டு வந்திருக்காங்க, அந்த சர்டிஃபிகேட்டையும் கொண்டு வந்து மீனா காமிக்கிறாங்க. இந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணாங்க, ஆனால் அந்த ஸ்கூலில் ஒர்க் பண்ணுறதுக்கான தகுதியே அவங்களுக்கு கிடையாது, ஏன்னா அவங்க வந்து படித்ததே 12வது தான், அந்த கரஸ்பாண்டண்ட்டை கேட்டாலும் சொல்லுவாங்க இங்கே ஒர்க் பண்ணாங்கன்ட்டு. எல்லா வகையிலையும் பொய் சொன்னவங்க தான் அந்த குடும்பம். சொல்லிட்டு இப்போ வந்து நாங்கள் விஷயம் தெரிஞ்சு இவங்க பொய் சொல்லியிருக்காங்கன்னு டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணா, இந்த விஷயத்துல என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வந்து எங்க மேல வந்து திருப்பி விடுறதுக்காக இது மேல கேஸ் போட்டுட்டு இருக்காங்க. இவங்க எல்லாம் சும்மா விடக்கூடாது மேடம், இந்த குடும்பமே ஒரு பெரிய சைக்கோ குடும்பம், ஃப்ராடு குடும்பம் அப்படின்னு ஒன்றா எடுத்து நீட்டி, கல்யாண பத்திரிகையில் எம்ஏன்னு இருக்கிறது, அதுக்கப்புறம் அந்த கரஸ்பாண்டன்ட் கொடுத்த சர்டிஃபிகேட்டு, அதுக்கப்புறம் அவங்க சர்வராக அந்த இதில் ஹோட்டலில் ஒர்க் பண்ணதுன்னு ஒன்றா எடுத்து நீட்டுறாங்க. ஒவ்வொருத்துக்கும் ஆதாரத்தை கொடுக்க அப்படியே வந்து கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் தங்கமயில் குடும்பம். இப்போ இவங்க மேலே நாங்கள் கேஸ் கொடுக்குறோம், பொய் புகார் கொடுத்தாங்கன்னு, இவங்களை அரெஸ்ட் பண்ணுங்க மேடம் அப்படின்னு அதை சொல்ல, இல்லைம்மா இது வந்து மகளிர் போலீஸ், நீ அங்கே நார்மல் போலீஸ் தான் போனோம், ஆனால் என்னம்மா இவ்வளோ பெரிய ஃப்ராடு குடும்பமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சி அப்படின்னு இந்த பக்கம் பார்த்து திட்டுறதும், தங்கமயில் குடும்பத்துடைய அந்த ஒரு பெரிய சதி வந்து முறிக்கப்படுறதும் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குதா அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்க என்ன நினைக்கிறீங்கிறத சொல்லிட்டு நம்மளுடைய ஐயனார் துணை ப்ரெடிக்ஷன் மற்ற சீரியல் ப்ரெடிக்ஷன்ஸையும் பார்த்துட்டு நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனல் மெம்பர்ஷிப் பிடிச்சிருந்தா ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.